ஹலோ வணக்கம், என் பேர் வினோத் மோகன். நான் மாயன் கதாநாயகன். கடவுள் யார் தெரியுமா? நான் தான். உங்களை படைச்சவன்டா நானு. படிச்சவனுக்கே மரியாதை இல்ல, படைச்சவனா? சிவம் எஸ்டேட் போகும்போது ஒரு அதர் ஜேர்னி அதர் கேரக்டர்ஸ் பண்ணும்போது எனக்கு ஒரு டஃப்பாக இருந்துச்சு. பட் இது வந்து என்னை வந்து இந்த ஸ்மூத்தான ஜேர்னி ஆக்குறேன்னு என் டேரக்டர் சாருக்கும் மாயன் டீமுக்கு ரொம்ப நன்றி. ஆதி, இன்னும் 13 நாட்களில் இந்த உலகம் அழிய போகிறது. இந்த பூமியில இருக்கிற எல்லாருக்கும் நம்ம ஒன்னா சேர்ந்து சாக போறோம். வணக்கம், என் பேர் அத்தோப்பர் ஸ்ரீ மோகனச்சந்திரம். இந்த படத்தில் நடிக்கிற ஹீரோ வந்து ஏற்கனவே மலேசியாவில் ஒரு படம் நடிச்சிருக்காரு, வில்லவன் விஜிலாண்டின்னு. மாயன் படம் வந்து எடுத்தது வந்து இந்த படம் வந்து காலிவுட் படம். ஆனால் அந்த ஆக்டர் வந்து ஃப்ரம் மலேசியா, வினோத் மோகன். அவர் வந்து என்னோட மூத்த மகன். தப்பை கண்டுபிடிச்சு அதை சரி பண்றது பெருசு இல்லையா? தப்பே இல்லாம வேலை செய்யறது தான் பெருசு. மாயன் திரைப்படம் பார்க்கறதுக்கு போகிறேன். போய் பார்த்துட்டு வந்து உங்கள்கிட்ட மற்ற விஷயங்களை பற்றி பேசுகிறேன். நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆல்ரைட், myfilm.com.my. இந்த படத்தை பற்றி பேசுறதுக்கு முன்பு, கிட்டத்தட்ட ஒரு 6 ஆண்டுகளுக்கு முன்பு, வில்லவன் என்ற திரைப்படத்தின் வாயிலாக கதாநாயகனாக அறிமுகப்படுத்தி, பிறகு அவருடைய நடிப்பு திறமையெல்லாம் வெளிநாட்டில், குறிப்பாக தமிழ்நாட்டில், இன்னும் பல வெளிநாடுகளில் வந்து அதை மெருகேற்றி இப்போது மாயனாக, வில்லவன் வந்து இப்போ மாயனாக மாறி இங்க லோட்டஸ் உடைய திரையரங்குக்கு வந்திருக்கிறாங்க. இந்த படம் வரக்கூடிய 29 நவம்பர் 29 29ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சிறப்பாக எல்லா தியேட்டர்லயும் வரப்போகிறது. மாயன் எம்ஏ ப்ரொடக்ஷன் ஹவுஸ் மூலிமா இதுதான் ஃபர்ஸ்ட் மூவி நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் மலேசியா மார்க்கெட்டுக்கு. தன்னுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கை மிகப்பெரிய அளவில் வரணும் அப்படின்னு எல்லாருடைய பெற்றோர்களுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்கிறது. ஆனால் படுகா ஸ்ரீ டாக்டர் மோகனசுந்தரம் அவர்கள் இன்னும் அதிகமான அக்கறை எடுத்து எப்படியாவது தன் பிள்ளைகளை வந்து வேற ஒரு நிலைக்கு கொண்டு வரணும்னு சொல்லி நிறைய முயற்சிகள் எடுத்தாரு. அந்த முயற்சிகள் இன்று மிகப்பெரிய ஒரு வெற்றியை தந்திருக்கிறது. ஆகவே டாக்டர் படுகா ஸ்ரீ மோகனசுந்தரம் ஐயா அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். ஜிபி கேஎம் எலிபன்ட் பிக்சர்ஸ் அதனுடைய உரிமையாளர் டாக்டர் அவர்களை அழைக்கின்றோம். நீங்க படத்தை பாருங்க, அதோட தகுதி என்ன நீங்க பார்த்துட்டு அதுக்கு தகுந்த மாதிரி எங்களுக்கு பிளேசிங் பண்ணணும்னு நாங்கள் ஆசைப்படுறோம். இந்த மாயன் திரைப்படத்தின் கதாநாயகன் அவர்களை அன்போடு அழைக்கின்றோம். Special thanks. Actually, Mayan, என்னோட ஃபர்ஸ்ட் கோலிவுட் ஃபிலிம், மலேசியாவில் என்னோட ஃபர்ஸ்ட் கோலிவுட் ஃபிலிம். இந்த படத்தை வந்து மலேசியாவில் ரிலீஸ் பண்ணுறதுக்கு வந்து ஸ்பெஷல் தேங்க்ஸ் நம்ம 5 Star Trading. நம்ம சரத்துக்கு அரைச்ச மாதிரி இருக்கும் படத்தோட கான்டென்ட். பட் ரிஸ்க் டேக்கிங் டைரக்டர்ஸ் இருக்காங்க, ப்ரொடியூசர்ஸ் இருக்காங்க. அண்ட் ஐ ஃபீல் honored and proud because we have to support local. Okay, we've got a local producer, we got a local talent here. நம்ம தாங்க we have to support them. Okay, so watch the movie, please
spread it out to your fellow friends on social media. அதே நேரத்தில் இந்த படத்தை வந்து மலேசியா முழுவதும் 5 ஸ்டார் ட்ரேடிங் தான் வந்து எல்லா திரையரங்குகளுக்கும் கொண்டு வராங்க. இதுக்கு மட்டும் இல்லை, மலேசியாவுடைய எல்லா திரையரங்குகளுக்கும் அவங்க கொண்டு வராங்க. அப்போ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உறவினர்கள் யாராவது இருந்தாங்கன்னு சொன்னால் பக்கத்தில் எங்கெங்கே போகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் LFS.com.my அகப்பக்கத்தை போய் பார்த்தீங்கன்னா எங்கெங்கே தேட்டர் அப்படிங்கிறத எல்லா விவரங்களும் அங்கே போடப்பட்டிருக்கும். நீங்கள் பார்த்து நீங்கள் அந்த படத்தை கண்டு ரசிக்கலாம். எப்படிடா இருப்பா பார்க்கறதுக்கு? Don't die for me. Live for me. எவன் வாழணும் எவன் சாவணும் அது ஏன் கையிலடா. ஏர்மையிலிருந்து இறங்கி போய் போட்டவா. உலகத்தோட ஆதியும் அந்தமும் தமிழன்தான். அவன் மாய காலத்தின் அதிபதியான காலபைரவனின் வம்சம். படம் நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஓகே, ரொம்ப நாளைக்கு பிறகு இப்போதாம்மா ஒரு படம் இருந்திருக்கு, சுவாமி படம். சந்தோஷம். உலகம் எதனால அழியும் அப்படின்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டான இந்த படம். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் வந்து நிறைய பேர் முதலே என்கிட்ட கேட்டாங்க, இது இந்தியா படமா மலேசியா படமான்னு கேட்டாங்க. ஆனால் நீங்கள் வந்து பாருங்கள், நடித்தவர் தான் மலேசியா, அதாவது ஹீரோ. ஆனால் அவரோட நடிப்பு செம்ம. நம்ம மலேசியா நாட்டிலே இந்த மாதிரி நடிகர் இருக்காரான்னு ரொம்ப குறிப்பாக இருக்குது. அதுக்கு சிஜே நல்லா செஞ்சுருக்காங்க. அவர் மைஷாலாம் அந்த இந்தியா ஸ்லாங் வந்து நல்லா பேசியிருக்காரு. நல்லா பண்ணலாம். குட் ஸ்டோரி. மூவி ரொம்ப நல்லா இருக்குங்க. பேக்ரவுண்ட் மியூசிக் இஸ் வெரி நைஸ். கதையை வந்து ஷேர் பண்ண முடியாது, வந்து பார்க்குறவங்க தாராளமாக வந்து பாருங்க. மலேசியாவோட இதான் ஃபர்ஸ்ட் மூவி சூப்பராக இருக்கும். அனிமேஷன் மாதிரி இருக்கு. பெஸ்ட் ஆஃப் லக் ஃபார் மிஸ்டர் மோகன் அண்ட் ரத்தோஸ்ரீகம். படம் அருமையாக இருக்கிறது. நிறைய சிஜி ஒர்க், நடிகர் அருமையாக நடிச்சிருக்கிறாங்க. முக்கியமாக ஸ்பிரிச்சுவல் அண்ட் டைம்ஸ், அப்புறம் ஒவ்வொரு இஃபெக்ட்ஸ் எல்லாம் அருமையாக செஞ்சுருக்காங்க. The movie very good, fantastic, very good. Please support. Thank you. படம் நல்லா இருக்கு, சிறப்பாக இருக்கு, பார்க்கலாம் கண்டிப்பாக. எல்லாரும் குடும்பத்தோட வந்து பாருங்க. மாயன் திரைப்படத்துடைய சிறப்பு காட்சி மலேசியாவில் இன்று சிறப்பாக நடைபெற்றது. அந்த படத்தில் நடித்த படத்தின் கதாநாயகன் வினோத் அவர்களை நாம் சந்திக்க போகிறோம். வணக்கம் வினோத், எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். படம் எப்படி இருக்கு உங்களுக்கு? நல்லா இருக்குது. பட் என்னுடைய கேள்விகள் 3 கேள்வி இருக்குது. இந்த காட்சிகள்ல நடிக்கிறதுக்கு உங்களை நீங்கள் பில்டப் பண்ணிக்கிட்டீங்க? மாயனா சிவன் அடிக்கும் போது ஐ டு டூ ஃபாஸ்டிங் பண்ணியிருந்தேன். சரி. ஃபாஸ்டிங் ஒரு ஸோ ஃப்ரம் மார்னிங் டு நைட் டோன்ட் ஈட் எனி திங், ஜஸ்ட் ட்ரிங்க்ஸ். More than that, the படம் செய்யும் போது you need to mentally நீங்கள் ப்ரிப்பேர் ஆகணும். சில ஸ்டேஜஸ் நீங்கள் இந்த ஸ்டோரி போகும்போது இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ ஆதியை பார்க்கும்போது எந்த நோமல் மிடில் கிளாஸ் பையன் இட்ஸ் டிஃப்ரெண்ட். ஸோ சிவனை பார்க்கும்போது வேறு மாதிரி இருந்தான். ஸோ சிவனை பார்க்கும்போது எனக்கு வந்து அந்த கேரக்டருக்கு வந்து நடப்ப ஒரு நல்ல லைஃபாக காமிக்கும் தோணுச்சு. இது பார்த்தோன்னே பிடிக்காது, பார்க்கத்தான் பிடிக்கும். ஒரு கதையை வந்து நம்ம வந்து இப்படி அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியாது. இது வந்து 4-5 யுகத்துடைய கதை. எந்த யுகத்தில் மனிதர்கள் பிறந்தாலும் அவன் பண்ணுற தப்பை பண்ணிக்கிட்டு தான் இருப்பான். அதற்கான அழிவை அவன் நோக்கி போயிட்டு தான் இருப்பான். இந்த படத்தை பார்க்கக்கூடியவர்கள் ரொம்ப பொறுமையாக கரெக்டாக பார்க்கணும். அதே நேரத்தில் சிஜி வெர்க்ஸ்லாம் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கிறாங்க. நீங்கள் ஒரு முறை இந்த படத்தை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் போயிட்டு மற்றவங்ககிட்ட இப்போ சொல்லுவீங்க. இந்த படம் ஆஹா ஓஹோ அப்படின்னு சொல்கிறத விட இது நமக்கு ரொம்ப பொருத்தமான எதையோ ஒரு விஷயத்தை நமக்கு சொல்ல வருது. வாழும்போது ஒழுங்காக வாழுடா அப்படிங்கிறத சொல்லுது. இல்லை உனக்கு அழிவு தான், அதை நமக்கு ரொம்ப அழகாக சொல்லுது.
மாயன் திரைப்படம். என்ஜாய்ல அப்ப லகி. தேங்க்யூ. Thank you very much. He's the best. Yeah, best. He's the best. Something different for Tamil fan. He's a Malaysian. He's a Malaysian hero. Proud to be Malaysian. Yes. But I tell you, he will be box office. Thank you. இருபத்தி 29 தொடங்கி எல்லா தியேட்டர்லேயும் நீங்கள் இந்த படத்தை பார்க்கலாம். 5 ஸ்டார் ட்ரேடிங் இந்த படத்தை ரிலீஸ் பண்ணுறாங்க. எனக்கு கிடைத்த ஒரு வாய்ப்பு இதனை விளம்பரம் செய்கிறதுக்கு. நீங்கள் சோஷியல் மீடியாவில் போய் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். மறந்துட்டேங்க, மற்ற விஷயங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணுமா சினிமாவை பற்றி myfilm.com.my பாருங்கள்.